லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. மகர லக்னம். இதுலேயும் மகர லக்னத்தோட பிறப்பின் ரகசியம். சரிங்களா? உங்கள் கட்டத்தில் மகர லக்னத்தில் 42 கோடு போட்டிருந்தா அது உங்கள் லக்னம். ராசிக்கும் இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே. இதில் வந்து உத்திராடம், உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 பாதம் வரும். சரி, இந்த மகர லக்னம் இது வந்து பெண் வீடு, நிலராசி, சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. இது வந்து நிலம் ராசி. ஆனால் இது வந்து தண்ணியும் பயங்கரமாக வேலை செய்யும். அதனால தான் நிறைய சிம்பிள் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கும். முதல்ல தண்ணிலையும் வாழும், நிலத்துலேயும் வாழும். சரி, இது வந்து நிலம், பட் நீர் கலந்த நிலம். ஓகே. சேர் முதல்ல எங்கே அதிகமாக இருக்கும்? சேரில் இருக்கும். அதாவது சார் நீங்கள் சொல்கிறது வந்து அடிப்படை ஜோதிடத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னா ஆமாம் இருக்குது. அடிப்படை ஜோதிடத்தில் நம்ம நிலம் மட்டும் சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளோட ஓன் ரிசர்ச். தண்ணியும் பயங்கரமாக வேலை செய்யும். அப்படி யாருக்காவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் திருவோணத்தில் இருக்கவங்க நிறைய பேர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். நீர் சம்மந்தமாக வேலை செய்வாங்க. என்கிட்டே நிறைய லிஸ்ட் இருக்குது. திருவோணத்தில் நிறைய பேர் மிடில் ஈஸ்டில் ஆயில் ட்ரிக்கில் வேலை செய்வாங்க, மெர்ச்சன்ட் நேவியில் வேலை செய்வாங்க, நிறைய பேர் ஷிப்பிங்கில் வேலை செய்வாங்க, நீர் சம்மந்தமாக நிறைய பேர் நேவியில் வேலை செய்வாங்க. செக் பண்ணி பாருங்கள் மகரம். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இவங்களும் கடுமையாக உழைக்கிறவங்களாக இருப்பாங்க. திருவோணம் பாருங்கள், உழைக்க தயங்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து யாராவது திருவோணத்துலலாம் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடச்சிதுன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக டயர்டே இல்லாமல் வேலை செய்வாங்க. அதேமாரி ரெஸ்ட் எடுத்தாலும் பயங்கரமாக ரெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் முதல்ல பாருங்களேன், சைலண்ட்டாக எப்போ முதலைய பார்த்தாலும் தூங்கினே இருக்கும். ஆனால் ஹண்ட்டு பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா தண்ணியில் முதல்ல தண்ணியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அதை வேட்டையாட வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடியும் வரும் முதல்ல. இவங்க அப்படி தான் வேலை செஞ்ச எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். நான் ஓகே, அவர் வந்து தமிழ் பார்க்க மாட்டார், அவர் வந்து ஆந்திராக்காரர். அதனால் தைரியமாக ஒரு பேர் சொல்லுவேன், பிரணீத் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மென்டரும் அவர் தான், என் ஃப்ரெண்டும் அவர் தான். நான் ஒரு நியூ டிபார்ட்மெண்ட் போகும்போது அவர் தான் என்னை பட்டியாக போட்டாங்க. அந்த பையன் வேலை செஞ்சான்னா 2 நாள் நாங்கள் வேர் ஹவுஸில் இருப்போம். 2 நாள் வேர் ஹவுஸ் வந்து கிளம்பவே மாட்டோம். அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதேமாரி அவன் தூங்கிட்டான். நான் அவன் ரூமில் தான் இருப்பேன் ஜென்ரலாக. நாங்கள் மும்பையில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். நான் எனக்கு ஹோட்டல் இருக்கும், பட் நான் அவன் ரூம்லேயே தான் இருப்பேன். அவன் ரூமில் போய் அவன் தூங்கிட்டானா அவனால் எழுப்பவே முடியாது. தூங்குனானா அப்படி தூங்குவாங்க. அதேமாதிரி உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வந்து மகர லக்னம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு கேங்காக சாப்பிட போவீங்க. சாப்பிட போகும்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகும் கடைசியில் ஒருத்தன் இன்னொரு காஃபி சாப்பிட்லாமா, இல்லை இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்வாங்க. சரி, அவன் ஒருத்தனுக்காக எல்லோரும் உட்காரோம். அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து போகலாமா அப்படின்வாங்க. இதெல்லாம் மகரம். பொறுமையாக சாப்பிடும், நிறைய சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் போவேன் அப்படின்வாங்க. ஆனால் உழைக்க ஆரம்பித்தாலும் பயங்கரமாக உழைப்பாங்க. இதெல்லாமே திருவோணம். சரி, இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஆசையும் ரொம்ப அதிகப்படுவாங்க. இவங்களுடைய லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்லியர் லைஃப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஒரு 30, 35 வரைக்கும்லாம் இவங்க லைஃப் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் 35க்கு மேலெல்லாம் அசுர வளர்ச்சி வளருவாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய பெரிய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், நான் பேர்லாம் சொல்லலை, ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். அவங்களாம் போயிட்டு என்ன ராசி லக்னம்னு பாருங்கள், மகரமோட தொடர்பு இருக்கும். சரிங்களா? 35 வயசுக்கு மேலே அவங்கெல்லாம் பயங்கரமான அசுர வளர்ச்சி வருவாங்க. அதுவும் பிஸ்னஸ்லாம் இருந்துட்டாங்கன்னா பயங்கரமான அசுர வளர்ச்சி அவங்களுக்கு. இது ஒன்று மகரம். இவங்களுக்கும் எப்படின்னா ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களும் ஜெயிக்கணுன்ட்டு சில பாலிட்டிக்ஸ் பண்ணோன்னா பண்ணிவிடுவாங்க. ஓகே. ஏன்னா சனி பகவானுக்கு 2 வீடு, மகரம் கும்பம். இந்த 2 வீட்டுடைய கேரக்டரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா?
கும்பம்ல ஊருக்காக உழைக்கும். மகரம் வந்து எனக்கு வேணும். எனக்கு என்ன வருது எனக்கு அத சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஜெயிக்கணும்னா சில ட்ரிக்ஸு, சில பாலிடிக்ஸ் பண்ணணும்னாலும் தாராளமா பண்ணிடுவாங்க. சரிங்களா? இவங்களும் எப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இவங்க வந்து பாசத்துக்கு அதிகமா ஏங்குவாங்க. உங்கள வந்து நீங்க மகர லக்னமா இருந்தா இது உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இல்ல உங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, குழந்தைங்களோ இல்ல கொலீக்ஸோ யாருன்னா மகரத்தில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதனா சாப்பிட வாங்கி குடுங்க. அவங்கள கேரிங்கா பார்த்துக்கோங்க. நீங்க அந்த கேரிங் அவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க உங்கள பார்த்துப்பாங்க. இப்ப என் ஃப்ரெண்ட் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் வந்து நான் புதுசா போன டிபார்ட்மெண்ட்ல அவன் எனக்கு சீனியர் ஆக்சுவலா. ஆனா நாங்க ஃப்ரெண்டா பழகிட்டோம். ஏன்னா எந்த நேரமும் நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு அதிலேயே இன்னொன்னு அவன நான் ரொம்ப கேர் பண்ணிப்பேன். அவன் ரொம்ப என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. அவன ரொம்ப கேர் பண்ணிப்பேன். அது எப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்ச அவன் செம அறிவாளி. ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க மகரம். நல்ல அறிவாளி. எனக்கு எல்லாம் சொல்லி தந்தான். அவனால தான் எனக்கு ப்ரமோஷனே கிடைச்சது. உங்கள நல்லா தூக்கி விடுவாங்க. அதே சமயம் பழி வாங்கினாலும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இவங்கள நெகட்டிவ்னா உடம்பு போட்டுரும். நெறைய சாப்பிட்டாலும் இந்த ஒபிசிட்டி இஷ்யூ அதிகமா வரும் மகரத்துக்கு. உடம்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஹெல்த்த பத்திரமா பார்த்துக்கணும். இவங்க மெடிடேஷன், ஆன்மீகமும் நல்லா பண்ணுவாங்க. ஹெல்த்த பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கனாலே இவங்க ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இவங்களும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா மங்கள சனீஸ்வரருங்க. ஏர்கலப்பையோட இருப்பார் மங்கள சனீஸ்வரர். அப்படின்னா அவரோட மனைவி ஜேஷ்டாதேவி, குழந்தைகள் குளிகன் மாந்தி இவங்களோட குடும்பமா இருப்பாரு. நெறைய சனீஸ்வர பகவான் கோயில் இருக்கு. நம்ம அத பத்தி ஒரு எபிசோட் போடுவோம். மங்கள சனீஸ்வரர் எங்க இருக்காரோ அங்க போய் வழிபாடுங்க. மகர லக்னக்காரங்க வாழ்க்கையில ஓஹோன்னு வளருவீங்க. சரிங்களா? சாப்பாட்ட நல்லெண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணுங்க. பண்ணவே நீங்க ரொம்ப சிறப்பா இப்ப வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல. ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா. சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவரு சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்பளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூவிலேயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நான் இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு.
அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு ஒரு லக்னத்துக்கு மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் கையிலலாம் செங்கோல் வச்சுருப்பேன். நிறைய பேர் நிறைய டைம் நான் வேறு வேறு மெட்டல்ஸ் வச்சுருப்பேன். ஒரு ஒரு ராசி லக்னம் ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸ் இருக்குது. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவாக செம்பில் இருக்குது? தங்கத்தில் இருந்தால் என்ன? வெள்ளியில் இருந்தால் என்ன? வெள்ளிலேயே செய்கிறாங்க. அது ஏன் வெள்ளியில் செய்கிறாங்க? நம்ம இரும்பில் செய்யலாம்ல. பேப்பரில் வர்ற எந்திரத்துக்கும் செம்பில் வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸில் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க 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 ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்கள் சொன்னது நல்லா இருக்குது. நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணால் எனக்கு சரியாகும்? நான் வீட்டில் உக்காந்து வீட்டில் இருக்க சமாச்சாரங்களை வச்சு நான் என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோன்னே கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.